வள்ளி, நீ நீ எங்க இங்க வந்த? நீ நீ வீட்ல தானே இருந்த? இந்த நைட்ல இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்த? அன்னைக்கு அம்மாவாசை. சீக்கிரமே இருட்டாயிடுச்சு. தெருக்கல்ல மக்கள் யாருமே இல்லை. நாய் குறைக்கிற சத்தமும் பூச்சிகளின் சத்தமும் தான் அதிகமாக இருந்துச்சு. தூரத்தில் ஒரு டீ கடை வெளிச்சம்தான் தெரிஞ்சிச்சு. அந்த கடை பெஞ்சில் குமாரும் சிவாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர் முக்குல ஒரு அரச மரம் இருக்குல்ல, என்னைக்காவது நடுஜாமத்தில் அங்கே போயிருக்கியா? நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் அந்த மரத்தில் ஒரு வெள்ளை சேலை கட்டின ஒரு பொண்ணோட உருவம் தெரியும்னு சொல்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணி சரியாக அடக்கம் பண்ணாமல் விட்டுட்டாங்களாம். அதோட ஆவி தான் அந்த மரத்தை சுற்றி சுற்றி திரியுதான். ஆமாண்டா, ஒரு வாட்டி நம்ம ஊர் வாத்தியார் இருக்கார்ல, அவர் ஒரு நாள் அந்த வழியாக போகும்போது யாரோ ஒரு பொண்ணு அவரோட பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சாமா. உடனே அவர் திரும்பி பார்த்தா யாரோ கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டுருக்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லையாம். அன்னையில இருந்து 10-15 நாளாக குளிர் காய்ச்சலில் கடந்தாராமா. அதே மாதிரி நம்ம ராம் இருக்கான்ல, அவன் எப்படி பைத்தியம் ஆனான்னு தெரியுமா? ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சவால் விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த மரத்தடியில் போய் படுத்துட்டான். காலையில் ஊரில் இருக்கிறவங்களாம் போய் பார்க்கும்போது ஏதோ பித்து பிடிச்சவன் போல் இருந்தானான். அன்னைக்கு பைத்தியமானவன். அந்த பேய் தான் இவனை ஏதாவது பண்ணியிருக்கும் போல். அப்போ பேயிலாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன்பா, நீ இந்த ஊருக்கு புதுசு, நம்பாமல் என்ன பண்ணுறது? சில விஷயம் நம்மளை நம்ப தான் வைக்கிது. சில சமயம் அந்த மரத்தில் ஒரு பொண்ணு அழுகிற சத்தமும் ஒரு குழந்தையின் சிரிப்பு சத்தமும் கேட்குமா. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது தூரத்தில் காலடி சத்தம் கேட்டுச்சு. அப்போ இருவரும் பயந்து போய் திரும்பி பார்த்தா அந்த ஊரில் பேய் கதை சொல்லும் மணிமாமா வந்துட்டு இருந்தாரு. என்ன மணிமாமா, நீங்கள் எங்கே இங்கே? 2 நாளாக ஊரில் ஆளையே பார்க்க முடியல. பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்படியா? என்ன சம்பவம்? நீங்கள் தான் கதையெல்லாம் நல்லா சொல்லுவீங்களே, சொல்லுங்கள் கேட்போம். மணி எப்போதும் பயங்கரமான மற்றும் விசித்திரமான கதை சொல்லுவான். அதை கேட்குறதுக்கு 2 பேருமே ரெடியாக இருந்தாங்க. சொல்கிறேன். பக்கத்து ஊரில் என் நண்பன் கந்தசாமி இருக்கான்ல, அவனை பார்க்கலாம்னு அந்த ஊருக்கு பைக்கில் போனேன். அவனுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய விஷயம்தான் அது. நான் போகும்போது அவனை காட்டில் வழியில் அவனோட குழந்தையோட பார்த்தேன். அப்படியா? அப்படி என்னதான் ஆச்சு அவனுக்கு? சொல்கிறேன் கேளுங்க. மணிமாமா அவனோட நண்பனுக்கு நடந்த அமானுஷத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். நவக்கோட்டை என்ற ஊரில் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஊர். பகலில் இந்த ஊர் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். வயலில் வேலை செய்யும் விவசாயிகள், மரத்தடியில் அமர்ந்து பேசும் பெரியவர்கள், தெருக்களில் விளையாடும் குழந்தைகள்னு பகலில் நல்லா இருக்கும். ஆனால் நைட் ஆகிட்டா அந்த ஊரோட நிலைமையே வேற மாதிரி மாறிடும். காட்டுக்கு நடுவில் இருக்கிறதால சீக்கிரமே இருட்டிடும். அதுவும் அடர்ந்த இருட்டாக இருக்கும். பயங்கரமான காற்று வீசும். அது மட்டும் இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு இன்னும் கிசுகிசுக்கப்படுது. அந்த ஊரில் ஒரு பேய் இருப்பதா ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. நைட்டானா ஊரில் இருக்கிற எல்லா வீட்டு கதவு ஜன்னல்லாம் நல்லா இறுக்கமாக மூடிடுவாங்க. அதனாலேயே மக்கள் எல்லாரும் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. நைட்டானால் அந்த காட்டுக்குள்ளே ஓநாய்களின் ஊளை சத்தமும் மரத்தின் உரசல் சத்தமும் கூடவே ஒரு பெண்ணின் அழுகை சத்தமும் கேட்கும். இது எல்லாமே அந்த ஊரில் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்குது. அப்போது சரியாக மணி 10:45. பலத்த காற்றுடன் இடியும் மின்னலுமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஊரில் இருக்கிற கந்தசாமியின் குழந்தைக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவனும் அவனது மனைவியும் குழந்தையின் உடல்நிலையை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கந்தசாமி எப்படியாவது நகரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையை கொண்டு போயிடணும்னு நினச்சான்.
ஆனால் அந்த ஊரில் பேய் இருக்குன்னு ஊர் மக்கள் சொல்கிறதால அவனுக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று பயந்தான். என்னங்க, பாப்பா உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, காய்ச்சல் அதிகமாக இருக்குது, ஏதாவது செய்யுங்க. லேட் ஆச்சுன்னா பாப்பா உடம்பு ரொம்ப மோசமாயிடும். இனிமேலும் லேட் பண்ணக்கூடாது. நான் குழந்தைய டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். என்னங்க, இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி போவீங்க? இந்த காட்டை தாண்டி, அதுவும் இந்த நைட்டில் மழை வேற பெய்யுது. ஊருக்காரங்க வேற ஏதோ அமானுஷம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் குழந்தையோட உயிரை விட வேற என்ன முக்கியம்? நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய். நம்பிக்கையோடு இரு. குழந்தை குணமானதும் நான் திரும்பி வரேன். அன்றைக்கி நைட்டு தன்னோட குழந்தையை காப்பாற்ற ஒரு பயங்கரமான பயணத்தை தொடர்ந்தான் கந்தசாமி. ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து இருந்தது. இருள் சூழ்ந்த அந்த காட்டின் வழியாக சைக்கிளில் பயத்துடன் போய்க் கொண்டிருந்தான். மழையும் மின்னலும் இடியுமாக அவனை மேலும் பயமேற்றியது. இருட்டாலும் மழையாலும் அவனுக்கு போகும் வழியும் சரியாக தெரியல. அவன் போகும் வழியில தான் ஊர் மக்கள் சொல்லும் அமானுஷ்யம் இருக்கு. இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. அதனால் அவன் வேகமாக சைக்கிளை ஓட்டினான். அப்போது மழை நிற்கத் தொடங்கியது. கொஞ்ச தூரம் போனதும் தூரத்தில் ஒரு வயசான அம்மா நிற்கிறத பார்த்தான். இந்த நேரத்தில் அதுவும் இந்த காட்டில் ஒரு பாட்டி நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏன்பா ஒரு நிமிஷம் இல்லை, இந்த கூடை கனமா இருக்கு, என் கையில சத்து இல்லை, என்னால தூக்க முடியல, கொஞ்சம் என் தலையில தூக்கி வைக்கிறியா? பாட்டிமா, நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். என்னை மன்னிச்சிடு, இப்போ எனக்கு நேரம் இல்லை. உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. சரி சரி, இந்த ராத்திரியில் நீ தனியாக இருக்க. ஒரு நிமிஷம் இரு, நான் சைக்கிளை நிப்பாட்டிட்டு வரேன். கந்தசாமி சைக்கிளை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கு யாருமே இல்லை. அவனோட இதயம் பயத்தில் படபடவென அடித்தது. ஐயோ கடவுளே, இது என்ன? அந்த அம்மா இங்கே தானே இருந்துச்சு. திடீர்னு எங்கே போனாங்க? இல்லை இல்லை, இது நல்லது இல்லை. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும். பயமும் பதட்டமும் அவன் முகத்தில் தெளிவாக இருந்தது. அவன் சீக்கிரமாக சைக்கிளில் ஏறி இருட்டில் வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். ஆனால் அவன் இன்னும் அந்த ஆபத்தை கடக்கலை. நான் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும். குழந்தையின் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து அவனோட சைக்கிள் செயின் கலந்து விழுந்தது. அடைச்ச, இந்த நேரம் பார்த்து தான் சைக்கிள் செயின் கலண்டுமா? இப்போ இங்கே நின்னா என்ன ஆகுன்னு தெரியலையே. இல்லை, எப்படியாவது சைக்கிள் செயினை மாட்டிட்டு நம்ம போகணும். கந்தசாமி அவனோட சைக்கிள் செயினை எடுத்து மாட்ட கீழே குனிஞ்சான். அந்த நேரத்தில் அவனுக்கு எதிராக ஒரு பெண் வந்துக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணை பார்க்க அவன் மனைவி மாதிரியே இருந்தா. கந்தசாமிக்கு அவளை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி. வள்ளி, நீ நீ எங்க இங்கே வந்த? நீ நீ வீட்டில் தானே இருந்த? இந்த நைட்டில் இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்த? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? நான் வீட்டு வாசலில் ஒரு வித உருவத்தை பார்த்தேங்க. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் அது என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் பயந்து நீங்கள் போன வழியிலே ஓடி வந்தேன். அது இன்னும் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் சைக்கிளை சரி பண்ணுங்க. நீ நீ என்ன சொல்ற? நீ அந்த உருவத்தை பார்த்தியா? உண்மையாவா? ஆமாம், பார்த்தேன். அந்த உருவம் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நீங்கள் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. ஐயோ, நல்ல வேலை நீ இங்கே வந்த. சரி, இந்தா குழந்தையை பிடி, நான் சைக்கிள் செயினை மாட்டுறேன். எப்படியோ தன் மனைவி இங்கே வந்துட்டான்னு அவனால் யோசிக்க முடியாத சூழ்நிலை இருந்தான். பயம், சோர்வு, குழந்தையின் உடல்நிலை எல்லாம் அவனை யோசிக்க முடியாமல் பண்ணிடுச்சு. குழந்தையை அவளிடம் கொடுத்து விட்டு சைக்கிளை தள்ளி கொண்டே சென்றான். ஆனால் கொஞ்ச தூரம் போனதும் திடீர்னு ஒரு அமானுஷ சத்தம் அவனுக்கு கேட்டது. உடனே அவன் திரும்பி பார்த்தான். அந்த காட்சி அவன் உயிரையே எடுத்தது. அவன் மனைவி அங்கே இல்லை. ஆனால் ஒரு பயங்கரமான பெண் பேய் அங்கே குழந்தையுடன் இருந்தது. பயத்தில் நடுங்கிய அவன் உடனே, ஐயோ, என் குழந்தையை விட்டுடு. அவன் என் குழந்தை. அவன் இந்த அம்மானு நினைச்சுதானே உன்கிட்ட கொடுத்த.
அவன் பயத்தில் திகைத்து நின்றான். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். அந்த பேய் குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பித்தது. கந்தசாமியும் பின்னாடியே ஓடினான். குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துரத்திச் சென்றான். என்னோட குழந்தைய திருப்பி கொடு, தயவு செஞ்சு இப்ப பண்ணாத, நான் கெஞ்சி கேட்கிறேன், என் குழந்தைய ஒன்றும் செஞ்சிடாத, அவனை திருப்பி கொடு. அந்த இருளில் அவன் தன் குழந்தையை காப்பாற்றமாக வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருந்தான். அவன் உடல் நடுங்கியது, இதயம் துடிதுடித்தது. தூரத்தில் அந்த பேய் ஒரு இடத்தில் நின்றது. அந்த பேயின் கையில் அவன் குழந்தை இருந்தது. இதை பார்த்த கந்தசாமி, இல்ல இல்ல, இப்படி நடக்கக்கூடாது, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என் குழந்தைய எதுவும் செஞ்சிடாத, அவனை என்கிட்ட திருப்பி கொடு. ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் மகனை என்னிடமிருந்து பிரிச்சிடாத, அவன் இல்லாம நான் வாழ முடியாது. இங்க பாரு, நீ யாரா வேணாலும் இரு, உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஆனா அவன் உன்னோட சொந்தம் இல்லை, அவன் என் உயிர். அவனை திருப்பி கொடு. என்னோட உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா அவனை விட்டுடு. அந்த பேயின் கண்கள் சிவந்து இருந்தன, பற்கள் கூர்மையாக இருந்தது. பயங்கர சத்தத்துடன் சிரித்தது. குழந்தையை தன் கூர்மையான பற்களால் கடித்து சாப்பிடுவது போல வாயை திறந்தது. அந்த நேரம் பார்த்து தூரத்தில் ஒரு பைக் வரும் சத்தம் கேட்டது. அதோட லைட் வெளிச்சம் மிகவும் பிரகாசமாக நெருங்கி வந்தது. அந்த இருட்டை துளைத்து எடுத்தது அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினால அந்த சூழ்நிலையே மாறியது. அந்த பேய் வெளிச்சத்தை பார்த்ததும் குழந்தையை தரையில் போட்டுவிட்டு புகை போல மறைந்து போனது. கந்தசாமி ஓடி வந்து தன் குழந்தையை தூக்கி கொண்டான். அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதான். வானத்தில் மேகங்கள் கலைந்தன. அவனுக்கு இப்போது ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பைக்கில் வந்த மணி கந்தசாமியிடம், டேய் கந்தசாமி, என்னடா இந்த நேரத்தில் இங்க இருக்க, அதுவும் குழந்தையோட? ஏன் ரொம்ப நடுங்கி போயிருக்க? என்னாச்சு உனக்கு? மணியண்ணா, நல்ல நேரத்தில் நீங்க வந்தீங்க, இல்லைன்னா என்னோட குழந்தையின் உயிரை அந்த பேய் எடுத்திருக்கும். என்னது பேயா? ஐயோ, என்ன நடந்துச்சு? அது ரொம்ப மோசமான பேய். அது என்னோட மனைவி உருவத்தில் வந்து என்னை ஏமாத்தி என் குழந்தையை என்கிட்ட இருந்து வாங்கி ஓடி போயிடுச்சு. நான் பயத்தில் கிட்டத்தட்ட செத்தே போயிட்டேன். உன்னோட பைக் வெளிச்சம்தான் அந்த பேயை இங்கிருந்து மறைய வச்சுது. நீங்கள் மட்டும் வரலன்னா இங்கே இந்நேரம் நாங்கள் 2 பேருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அட கடவுளே! சரி சரி, பயப்படாத, நான் உன்னை பார்க்கத்தான் இந்த ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை, சரியான நேரத்தில் தான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, நீ என் உயிரை மட்டும் இல்லை, என் உலகத்தையே காப்பாத்திட்ட. உன்னை நான் என் உயிர் இருக்கும் வர மறக்க மாட்டேன். அந்த கடவுள் உருவத்தில் நீ ஒளியா வந்து எங்களை காப்பாத்திட்ட. சரிடா, கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. குழந்தைய பாதுகாப்பாக தானே இருக்கு. சரி வா, நம்ம உடனே குழந்தைய ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போவோம். நான் உன்னை இங்கே தனியாக விட மாட்டேன். ஒரு வழியாக குழந்தையை காப்பாற்றினான் கந்தசாமி. எதற்கும் துணிந்து தன் குழந்தையை காப்பாற்றிய தந்தையின் கதை இது. பயம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு தந்தையின் அன்பு அதைவிட வலிமையானது என்று அந்த நாள் நிரூபித்தது. தன் நண்பனுக்கு நடந்த இந்த பயங்கர கதையை சொல்லி முடித்தான் மணி.